என்னை போல் பெண்ணல்லவோ இவள்தான் ஈடும் முறையம் வண்ணமுள்ள மாலே மனதிறங்கி தாரும் ஐயா உடனேதானாதி ஓலமிட்ட தேவருக்கு இடமான பூமா தேவி குஞ்ச பெலுச்சா வந்து வீரப்பேன்கான் மபாரதம் முடிக்க நந்தி குலம் வாழ நம்பிரப்போங்கண்டீரே காரமில்லா கைகன் தனை வதைத்து பூமியுட பாரமது தீர்ப்போம் பாரதமும் முத்திவிப்போம் துவார யுகத்தில் துரியோதனன் முதலா தவறாத வம்பன் சராசந்தன் வரையும் ஔகத்திலுள்ள அநியாயம் அடக்கி புகந்த மன்னவர்க்கு சினகம் அது செய்வதற்கும் உங்களுக்கு நல்ல உதவி மிக செய்வதற்கும் அங்கு வந்து தோன்றி ஆயருடன் வளர்வேன் ஓங்களன்று பூமா தேவியையும் தேவரையும் தங்கு வந்த மாலும் தானே வீடை கொடுத்தான் விடை வேண்டி தேவன் மேதினியில் தான் போக படை வீரரான பச்சை மால்தான் எழுந்து ஆதி கையிலை அரணிடத்தில் வந்திருந்து சோதி மனிதான் சொல்லுவாரம்மனை வானநர வானந்த மாபாவி கஞ்சனினால் நாமது கத்தோம் என்று நாடியே தேவரெல்லாம் உமாதேவி முதலாய் பொறுக்க மிக கூடாமல் ஆமாரியே ஆதி முறையம் என்றார் முறையம் பொறுக்காமல் முடுகிங்கு வந்தேன் என்று மறைவேத மமனியும் மகிழ்ந்துரைத்தாரம்மானை அது கேட்டு அச்சுதற்கு எதுரைப்பான் இது நான் கேட்டு இருக்குதுதான் இம்முறையம் ஆனதால் கஞ்சன் அவனை முதல் கொல்லவே ஏனமது வருவென்று எடுத்துரைத்தாரிசுரரும் வாரும் வந்து பச்சை மாலோடு உரைக்க ஆறுமிக ஒவ்வாச்சுதரும் எதுரைப்பார் நேருதனில் முன்னாள் வியாகர் மொழிந்தபடி வாறு பாரதம் முதலாய் பாரத போர்தன் வரையும் நாராயணராய் நாட்டில் மிக பிறந்து வீரான பார்த்தன் மிகு தேரை ஓட்டிவித்து சத்தபிலம் உள்ள சராசந்தன் வரையும் மற்றவனோடாறு வலிய பலகாரரையும் கொல்ல வகை கூறி குரு நிலையை தான் உரைத்து வெள்ளப்பிற பாரன வியாகரர் மோடிந்தபடி அல்லாமல் பின்னும் ஆன தெய்வ ரோகணியும் நல்ல மழவான நாராயண
பாரென்று மகாபரனார் சொன்னபடி தவமாயிருந்து தவிக்கிறாள் தெய்வகியும் இப்படியே உள்ள எழுதின்பாடியாலே அப்படியே என்னை அனுப்பும் என்றார் அம்மானை. முன்னேவியாசர் மொழிந்தபடி முறை தவறி போகாமல் தன்னை மதலை என எடுக்க தவமாயிருந்த தெய்வகிக்கு சொன்ன மொழியும் தவறாமல் துயரோ அறவே தேவருக்கும் என்னை பிறவி செய்தனுக்கும் இரவாதிருக்கும் பெருமானே. கஞ்சனுடைய இடுக்கத்துக்கு ஆட்டாமல் தேவர்கள், முனிவர்கள், நிலந்தேவி, ஆகாயதேவி, நீர்தேவி, இன்னும் தெய்வ திருமாதர்கள், தேவாரம்பயர்கள் எல்லோருமாக கூடி மூவதொரு நித்தனுக்கு முறையிட்டார்கள். இந்த நாராயணமூர்த்தியை அவர்கள் அபயம் முறையம் என்று செண்டனிடுகின்ற இந்த பகுதி தெய்வ வணக்கத்துக்கு நாம் அவரை நினைந்து அவரை சொல்லி வணங்குவதற்கு ஒரு உயர்ந்த ஏற்ற இடம். சுப்ரபாதம் சொல்லி இறைவனை வணங்குகின்ற அந்த சமஸ்கிருத பாஷையிலே அமைந்திருக்கின்ற வழிபாடு இருக்கிறதே, அதற்கு ஈடானது, அதைவிட விஞ்சியது என்று சொல்லலாம். தெய்வத்தை வணங்குகிற போது இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால் அது இந்த பகுதிதான். கடவுள் முன்னாலே போய் நின்று கொண்டு, தெய்வத்தின் முன்னாலே போய் இருந்து கொண்டு, நம்முடைய பிரச்சனையையும், நம்முடைய கவலையையும், நம்முடைய நோய்பிணிகளையும், நம்முடைய குடும்பம் குழந்தைகளை மட்டுமே எண்ணி எண்ணி இருக்கின்றோம். அந்த குறைகளைத்தான் சொல்லுகிறோம். அங்கு இருக்கின்ற அந்த இறைவனை பற்றி ஒரு வினாடி கூட நாம எண்ணி பார்ப்பதே கிடையாது. அது ஒரு தவறான வழிபாடு. நம் முன்னாலே இருக்கின்ற நம்முடைய குறையை தீர்த்து தருகின்ற ஆசானாகி அந்த இறைவனுடைய பெருமையை கொஞ்சமாயிலும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல சொல்ல அவன் நம்மை புரிந்து கொண்டு நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் உடனே தீர்த்தருளுகின்றான். இந்த முறையை நாம் பின்பற்றாத காரணத்தினாலே நாம் எவ்வளவோ வணங்கினாலும் கூட நம்முடைய ஆபத்து நிலைகள் மாறியதாக தெரியவில்லை, சங்கடங்கள் தீர்ந்ததாக தெரியவில்லை, வேண்டுகோள்கள் நிறைவேறியதாக அமையவில்லை. காரணம், நாம் அவனை பாடவில்லை. எனவேதான் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னரை குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அவனுக்கு நம்பேரிலே இரக்கம் கருணை ஏற்பட்டு நம்முடைய குறைகளை அவன் உடனே அறிந்து தீர்த்தருள்கின்றான். நம்முடைய குறைய வேணும்னு அவனிடத்துல சொல்ல வேண்டியதில்லை, அவனை பாட வேண்டும், அவன் பேரிலே அன்பு கொள்ள வேண்டும், நெத்து நெத்து உருக வேண்டும். அப்படி இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே இவர்கள் எல்லாம் இப்படி முறையமிட்டவுடனே கஞ்ச அரசன், கஞ்சம் போன்ற கால அவுணர்கள், அரக்கர் குணம் பொருந்தியவர்கள், அவர்களால் செய்யப்படுகின்ற அட்டூழியங்களிலே இருந்து, கஷ்டங்களிலே இருந்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உடனே எம்பெருமான் பள்ளி எழுகின்றார். தேவருக்கும்
தெய்வ மாதருக்கும் ஆறுதல் சொல்லி சீக்கிரமாக நான் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை அனுப்பிவிட்டு உடனே கைலை வந்து சேருகின்றார். கைலை நாதனாகிய அந்த ஆதி சிவத்தை பொழுது சொல்லுவார், ஈஸ்வரரே, முன்னே வியாசர் மொழிந்த முறையாகமத்தின் பிரகாரம் அதிலே அமைக்கப்பட்ட முறைகள் தவறி போகாமல் இருக்க என்னை பிள்ளையாக அடைய வேண்டும் என்று தெய்வதியாள் பூலோகத்திலே தவம் இருக்கின்றார். அவளுடைய ஆசை நிறைவேற வேண்டும். அடுத்தபடியாக கஞ்சன் போன்ற கால அவுணர்களை, சராசந்தன் போன்ற சத்தவிலக்காரர்களை எல்லாம் கொன்று அவர்களால் ஏற்படுகின்ற துயரங்களை எல்லாம் மக்களுக்கும் தேவருக்கும் தீர்த்து வைக்க வேண்டும். அது அல்லாமல் பஞ்சவர்களுக்கு உபகாரியாக இருந்து பார்த்தனுக்கு சாரதியாக தேர் நடத்தி அவர்களுக்கு பல வெற்றிகளை தேடிக் கொடுக்க வேண்டும். இன்னும் துவாபரயுக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு எனக்கு விடை தாருங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது முன்னேயாத மொழிந்த மொழி மாறாமல் என்னை அந்த பூமியிலே இப்போ பிறவி செய்யும் செந்தமிழ் சேர்மாயன் சிவனாரையும் பணிந்து எந்தனக்கு ஏற்ற 2000 மடவை கண்ணியராயந்தனக்கு கவரிட நிர்வடையும் பன்னீர் குணம் போல் பயும் பன்னிரதக்கவராய் ஆயர் குலத்தில் அனகமாடவாரை பாயமுறமாடிருக்க படைத்து காணீசுரரே ஒரு பிணியாய் லட்சுமியை உலகில் பீரவி செய்யும் கரும்பினிய தெய்வ ககிலாசமணியே சத்தபீலம் உள்ள தத்துவத்தாதங்களையும் நத்தவரம் பெற்ற மிகுமசுரதங்களையும் எல்லோரையும் இப்பிறவி இதிலே வாதைத்திடவே அல்லோரையும் பிறவி ஆட்சிவையும் என்றுரைத்தார். எந்தனுக்கு நல்ல ஏற்ற கீழை போலே வெந்து வலிகுலம் போல் மிகுவாய் படையும் என்றார். இப்படியே மாயன் இசையாந்த ஈசுரரும் அப்படியே பிறவி அமைக்க துணிந்தனராய் துணிந்தாரே மாயன் தொகுத்ததெல்லாம் ஆராய்ந்து அணிந்தார மார்பன் வகைப்படிய செயலுற்றார். தெய்வகியாள் வயிற்றில் திருமால் உதித்திடவே ஐவரு குருதியிட அச்சுதரும் கொண்டு வர கலக்கமுடன் விலங்கி கவிழ்ந்திருந்த மதுவுட மலக மதுதீர மலரோந்திரகளுற்றார். ஐவர்க்கும் உபகாரம் அன்பாக செய்திடவே தெய்வதி கொரோகனிக்கும் சிவகதிகள் இவதற்கும் கஞ்சனுடன் வலுமை கட்டளித்து கொள்வதற்கும் நெஞ்சை வரம்ப
பெற்று வீறு செய்யும் பெர்களையும் சத்தவீலம் உள்ள தத்துவங்கள் உள்ளோரை சத்தியாய் விமனையும் தன்னாளாயாக்கிவிட்டு கொல்வதற்கும் தேவருடன் கூர்முறையும் விற்பதற்கும் வெல்வதற்கும் பூமியுடன் விதனமதை மாற்றுவதற்கும் முன்னேவியாச மொழிந்த முறைப்படியே தன்னிகரில்லாத தையல் தெய்வகி வயிற்றில் பிறக்கிறாரென்று பெரியோர்கள் கொண்டாட இறக்கிறார் கொல்லாதார் என்று மிக கொண்டாட முன்பெற்ற பிள்ளை முழுதும் அவன் கொண்டதினால் வன்பற்ற மாது மங்கை அந்த தெய்வகியும் மெத்த மயங்கி முன்னம் விதி தன்னை முன்பு கர்த்தங்கேயலோ சரிய மால்தங்கேயலோ என்று அந்த கண்ணி இருவேரும் தான் புலம்பி வேண்டு சொல்லாத விதனா மிக அடைந்து அழுது கரைந்து அவள் இருக்கும் வேளையிலே பலவில்லாயின் பாவை வயிற்றிலுற்றான் பகவதியும் அங்கே பாவையோ தெய்வயிற்றில் சுகபதியும் அங்கே தோன்றினல் கணம்மானை மாயனந்த தெய்வதியாள் வயிற்றிலுற்றதவ்வளவு வேதமெல்லாம் நன்றாய் செழித்தது கணம்மானை கற்பமுற்று தெய்வதியாள் கெஞ்சுகவாயஞ்சுகமும் நற்பதமாய் தேகம் நாட்டமுடன் கொட்டியுமாய் 10 மாதம் திகழ்ந்து பாலன் வீரந்திடவே சுற்றுமதில் காவல் வைத்த துடியோர் வலுவிழந்து வசுதேவன் காலிலிட்ட வாய்த்த வீரங்கும் அத்து விசுவாச மதருடன் விலங்குவது தனுவத்து தாழ்திறந்து நேரம் தான் விடியும் ஆக கண்டாளே தெய்வதியும் கனத்த மதலை தன்னை கொண்டாடி தானெடுத்து கூறி வாழம் ஆனை கண்ணனோ சிவகனோ கரிய முகில் மயவனோ வண்ணனோ தெய்வந்திரனோ மறையவனோ துயவனோ ஐயோ நான் முன்பெற்ற அதிக மதலை எல்லாம் மெய்யோதான் இம்மதலை கொவ்வாது மெதினியே என்று விரியமுற்று
மதலை தன்னை ஊராயமாய் எடுத்து ஆண்மதலை தன்னை அயோதையிடம் இருத்தி வந்து வசுதேவன் மஞ்சள் கையில் தான் கொடுத்து புத்தி மிக நொந்து போயிருந்தான் அம்மானை அந்து ராவிழிந்து அதை தவிரொம்பிய பின் கந்த மனதுள்ள கஞ்சன் அவன் தனக்கு ஒன்றாளாய் தூதன் ஒருவன் மிக ஓடி பெற்றாள் உந்தங்கை பிள்ளையனவே உரைத்தான் கேட்டானே கஞ்சன் செருவிதமாய்தான் எழுந்து கூட்டான நெஞ்சன் பிள்ளைதனை வந்தெடுத்து தூக்கி நிலத்தில் சின்னனவேதான் அடிக்க ஆக்கிரமத்தாலே அவன் தூக்க இயலாமல் துடியிழந்து நிற்கையிலே பாரளந்தோன் தங்கை பகவதியும் எது சொல்வாள் என்னை எடுத்து ஈடுகையாதே செடுவாய் உன்னை வதைக்க உச்சயங்கள் அச்சுதரும் ஆயர் வாடிதனில் அன்னர் வளருகிறார் போய் வாரணவே போனாள் பகவதியும் கேட்டந்த கஞ்சன் கிலேசாமிகவாகி வீட்டிற்கு போயிருந்து விசாரமுற்றான் அம்மானை துவாபர தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சிவபெருமானிடத்திலே வந்து ஆலோசனை பண்ணி நாராயணர் பூலோகத்திலே பிறப்பதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் அங்கே செயல்படுத்துகின்றார். மகாலட்சுமி அம்மையை ருக்மணியாக பிறவி செய்து தர வேண்டும் என்றும் எனக்கு கவரியிடுவதற்காக 2500 அதாவது 10000 கோவிய ஸ்திரீகள் அவர்களை எனக்கு பூலோகத்திலே படைத்து தர வேண்டும் என்றும் சத்தபலம் உள்ள சராசந்தன் முதலாக கஞ்சன் வரையில் உள்ள பலக்காரர்களை எல்லாம் இந்த யுகத்தோடு முடித்து விட வேண்டும். எனவே அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பூலோகத்திலே பிறவி செய்ய வேண்டும் என்றும் அப்படி பிறக்கின்றவர்கள் எனக்கு சொந்த பந்தம் போல் அந்த பிறவி ஆக வேண்டும், அப்படி அமைத்து தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றார். சரி, அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமானும் விடை கொடுக்கின்றார். உடனே நாராயணமூர்த்தி தன்னிலிருந்து ஒரு யோக மாயையை வெளிப்படுத்துகின்றார். அது ஒரு அழகான பெண்ணாக அவர் முன்னாலே நிற்கின்றது. மாயையே, என்னிலிருந்து தோன்றிய காரணத்தினால் நீ எனக்கு தங்கை, உனக்கு பகவதி என்று பெயர். நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். இப்பொழுது தெய்வதியால் 7வது குழந்தை 7 மாத கருவாக வயிற்றிலே தாங்கி இருக்கின்றார். கழிந்த 6 யுகங்களையும் பெற்றுவிட்ட போதே பாழான கஞ்சன் கொன்றுவிட்டார். சரி, போகட்டும். ஆனால் இந்த குழந்தை 10 மாதம் திகைந்து பிறந்தால் கண்டிப்பாக கொன்று விடுவார். ஆனால் அந்த குழந்தை துவாபர தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எனக்கு அண்ணனாக உடனிருந்து செயல்பட வேண்டும். எனவே உன்னுடைய யோகமாய சக்தியால் அந்த 7 மாத கருவாக தெய்வதியால் வயிற்றிலே வளர்ந்து வருகின்ற அந்த உயிரை ரோகிணியால் வயிற்றிலே மாற்றிவிடு.
உடனே நீ போய் ஆயர்குடியிலே அசோதை என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு ஒரு குழந்தையாக கருவாகும். நான் தெய்வதியாள் வயிற்றிலே 8வது குழந்தையாக கருவாகிறேன் என்று சொன்னார். எம்பெருமான் கட்டளைப்படி அந்த காரியங்களை பகவதியால் நிறைவேற்றி நிற்கின்றார். எம்பெருமானும் அந்த தெய்வதியாளினுடைய மணி வயிற்றிலே 8வது குழந்தையாக கருவானார். எம்பெருமான் கருவான அந்த வேளையிலேயே நாடெல்லாம் செழித்தது என்று சொல்லுகின்றார். தேவர்களுடைய மக்களுடைய பாடுகளெல்லாம் தீர்ந்து அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். இவ்வாறு பூலோகத்திலே ஆன அந்த தெய்வ பிறவிகள் எல்லாம் முறைப்படி 10 மாதம் திகைந்து குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். இங்கே தெய்வதியாளுக்கு 8வது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணன் பிறக்கின்றார். அஷ்டமி திதியிலே நடுநிசையிலே குழந்தையாக அவர் அங்கே பிறந்தாலும் அந்த இடமானது மிக மிக பிரகாசமாக இருந்ததா. அந்த பிள்ளையை பெற்ற தாய் அந்த குழந்தையின் அழகை கண்டு ஆனந்தப்பட வேண்டுமே, ஆனால் அழுதாள். இதைவிட அழகில் குறைந்த குழந்தையை கூட சண்டாளன் கொன்றுவிட்டார். ஆனால் இது நன்றாக இருக்கிறதே என்று இதற்கா உயிர்ப்பிச்சு தருவார், இந்த குழந்தையை கொண்டு விடுவானே என்று அவள் எண்ணி அழுதாள். வசுதேவன் அழுதார். அப்பொழுது அந்த தாய் தந்தையருடைய கண்ணீரை துடைக்கின்ற நிலையிலே அந்த குழந்தையினுடைய குரலானது அங்கே அசரீதியாக விளங்குகின்றது. விடுவதற்குள்ளாக என்னை கொண்டு ஆயர்குடியிலே சேர்த்து விடுங்கள். அங்கே பிறந்திருக்கின்றாள் பகவதி என்னும் பெயருடைய பெண் குழந்தை, அதை இங்கே கொண்டு வந்து விடுங்கள், எல்லாம் சேமமாக முடியும் என்றார். சரி, சொல்லை கேட்டவுடனே சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இவர்களெல்லாம் பெருத்த விலங்கிலே பூட்டப்பட்டிருக்கிறார்கள். சிறைக்கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியே துடியான வீரர்களுக்கு காவல் செய்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி எப்படி கொண்டு செல்வது என்று அந்த தெய்வதியாளினுடைய அன்பு மனமானது எண்ணியவுடனே அப்படி அந்த தாய் தந்தையருடைய கால்களிலே பட்டிருந்த விலங்கானது தெரித்தது. கதவு பூட்டி இருந்த அந்த பூட்டு தானாக விலகியது. வெளியே எட்டி பார்க்கிறார்கள். துடியான வீரர்கள் எல்லாம் துடியிழந்து மண்ணிலே சாய்ந்து கிடக்கிறார்கள். இது அல்லவோ நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி குழந்தையை அள்ளி ஒரு கூடையிலே சேர்த்து அதை வசுதேவன் தலையிலே தூக்கிவிட்டார். ஐயா, எப்படியாயும் கஷ்டங்களை பாராமல் பிள்ளையை கொண்டு ஆயர்வாடியிலே சேர்த்துவிட்டு அங்கு பிறந்திருக்கின்ற அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார். எம்பெருமான் கூடையிலே இருக்க அவரை வசுதேவன் சுமந்து செல்ல பகவானுக்கு பணிபட்டுவிடக் கூடாது என்றுதானோ இந்த ஆதிசேஷனானது குடைபிடித்துக் கொண்டே சென்றதா. வழியிலே இவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒரு சமயம் குறுக்கிட்ட நதி கூட அங்குவாதி இங்குவாதியாக தண்ணீர் விலகி வழிவிட்டதா. விரைவாக சென்று ஆயுர்வதியிலே அசோதை வீட்டிலே இந்த கண்ணனை சேர்த்துவிட்டு அங்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை மீண்டும் இங்கே கொண்டு வருகின்றார். குழந்தையை கொண்டு வந்ததுதான் சிறைக்கதவு தானாக பூட்டிக் கொண்டது. வசுதேவன் தெய்வதியால் கால்களில் இருந்து தெரித்த விலங்கு மீண்டும் சேர்ந்து கொண்டது. நேரமும் பலபலா விடிந்தது. குழந்தை பகவதியாலும் அழ ஆரம்பித்தார். குழந்தை சத்தம் கேட்டவுடனே துடியிழந்து கிடந்த வீரர்களும் துடியாக எழுந்திருந்து தெய்வதியால் பெற்றுவிட்டாள் என்ற செய்தியை கஞ்சனுக்கு சொல்லுவதற்கு தூதுவரை அனுப்பி வைத்தார்கள். தூதன் வந்து பெற்றாள் உன் தங்கை என்று சொன்னவுடன் அப்படியே கஞ்சனும் அழிந்து உடனே அந்த குழந்தையை கொல்ல வேண்டும். காரணம், 6 குழந்தைகளை கொன்றோம், 7வது குழந்தை பிறக்காமலே அழிந்துவிட்டது. இது 8வது குழந்தை, கண்டிப்பாக நமக்கு எவன்தான், எனவே இதை வைத்திருக்க கூடாது, உடனே கொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தார். குழந்தையை பார்த்தான். பெண் குழந்தை, அதிலே ஒரு ஏளனந்தான். இருந்தாலும் பெண்ணானால் என்ன, ஆணானால் என்ன, 8வது குழந்தை அல்லவோ, கொன்றே விட வேண்டும் என்று 2 கால்களையும் பற்றி சேர்த்து இழுத்தார்.
தூக்கி சின்னனவே நிலத்திலே அடிப்பதற்காக. ஆனால் அவனால் அந்த குழந்தையை தூக்க இயலவில்லை, அவ்வளவு பாரமாக இருந்தது. ஆனால் அந்த குழந்தை கால் கொண்டு அவன் நெஞ்சிலே எட்டி உதைத்து அவன் கைகளில் இருந்து விடுதலை பெற்று விண்ணிலே ஆகாயத்திலே மறைந்தது. மறைகிற போது அந்த அன்னை பாரளந்தோன் தங்கை பகவதியால் சொல்லுவாள், அட பாவி, என்னை எடுத்து ஈடு செய்யவா நீ நினைத்தாய்? நீ கெடுவாய். உன்னை அழிப்பதற்கு என்றே என்னுடைய அண்ணன் பிறந்து ஆயர்வாடியிலே வளர்ந்து வருகிறார், வேணுமானால் போய்ப்பார் என்று அந்த பாரளந்தோன் தங்கை பகவதியால் சொல்லி மறைந்தாள். இந்த சொல்லை கேட்டவுடனே அவனுக்கு பெருத்த கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆயுர்வதியிலே சென்று அவனால் பார்க்க முடியாது. முன்பு ஒரு முனிவன் சாபித்திருக்கின்றான். இவன் செய்த அக்கிரமங்களுக்கு கோபப்பட்ட முனிவன், இனி ஒரு தரம் உன்னுடைய பாதம் இந்த எல்கையிலே பட்டால் உடனே உன் தலை வெடித்து நீ அழிந்து போவாய் என்று சாபித்திருக்கின்றான். இதை எண்ணி அந்த கஞ்சன் நெஞ்சம் கலங்கினான். ஐயோ, நீதான் சபித்தபடி ஆயபதி போகரியே மையோ தளருது உடல் மெல்லி மொழிந்த விசழமதான் கையோ சலித்து காலையர்ந்து கால விதியால் கருத்தயர்ந்து பையோராளை தானழைத்து பார்க்க விடுத்தான் கஞ்சனுமே. அந்த கஞ்சனுக்கு வேண்டிய ஒரு அன்பன் அவனை கூப்பிட்டு, இப்படி ஆயர்குடியிலே இன்று நேற்று பிறந்த நிலையில் உள்ள குழந்தைகள் எங்காயிலும் வளர்கிறதா? கண்டிப்பாக பார்த்து வந்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று அந்த தூதுவனை அனுப்பி வைக்கின்றான். ஐயோ மறையோ நன்றி சவித்தபடி ஐயோ இடைய தன்பதியில் பொகரியே தங்கை வயதில் ஜனித்த பிள்ளையானதுண்டால் பங்கம் வரும் எந்தனுக்கு பதறுதடா என் உடம்பு என்று மனங்கருகி எழலென்று கஞ்சனிந்தான். அன்று வருதுதனையும் அனுப்பினன் காணும் மாலை வராதுதா மற்றோரறியாமல் பாராணி தூதா யோதை பதியேகி எந்தெந்த துதனையும் ஏதுவிட்டான் கஞ்சனுமே. நன்று நன்று என்று நடந்தானே துதனும் தான் நடந்து தொகை அயோதை மனையில் புகுந்து அந்த பிள்ளை பொத்தொட்டிலீழகிடக்க கண்டந்த தூதன் கஞ்சனுக்கு நஞ்சனவே என்று வரையாமல் விரைவாக போயினே. போயந்த தூதன் விரை உள்ள கஞ்சனுக்கு வாயந்து சிந்தை மருகியே சொல்லலுற்றான். காமமே
சோம திருவிழமோ தெய்வேந்திரந்தானோ ஈசனோ வசவனோ இந்திரனோ சந்திரனோ மாயனோ உன்னை வதைக்க வந்த மதானோ ஆரோ எனது அளவிடவும் கூடவில்லை வேறாயோதை புதல்வன் என காணுவதில்லை தெய்வதியால் திருச்சுவது தோணு கொஞ்சம் நெய்வதியனான விஷ்ணு போல் முச்சிவடு எந்தெந்த கஞ்சனுக்கு தூரம் சொல்லிடவே அந்தவனை கேட்டு அயர்ந்திருந்தான் அம்மானை என் செய்வோம் என்று இருக்கும் அந்த நாளையிலே தெரியும் பூத முறிதனை எவியவன் கொல்லவே விட்டான் குழந்தை தனை அம்மானை வல்லபிலம் உள்ள மாபூதம் பட்ட பின்பு கொன்று வாழ்ந்தான் குழந்தை தன்னை அம்மானை கொல்ல வந்தது கொண்டதுதான குழந்தை வெல்ல விட்ட பெரிழந்து மெலிந்திருந்தான் கஞ்சனுமே ஆயகுடியில் அறியோன் மீகம் வளர்ந்து மாயன் விளையாடி மடந்தையோடும் கூடி வென்று வாழ்வன்னை மிக போசித்து கடவிலே கண்டு பசுமைத்து காளி என்பனை வதைத்து கஞ்சனுடையவனினால் காட்டில் வந்த குரரையும் விட கொண்டு தொலைத்தனர் அம்மானை ஆயருக்கு வந்த ஆபத்து அத்தனையும் ஓயகத்தி நந்தன் பிள்ளையனவே வளர்ந்தான். அப்போ அந்த குழந்தையை பார்த்து வருவதற்காக கஞ்சனால் ஏவப்பட்ட அந்த தூதன் ஆயுர்வதி வருகிறார். ஆங்காங்கு பல இடங்களிலும் வீடுகளிலும் தேடி கடைசியாக அன்று நேற்று பிறந்த நிலையிலே உள்ள குழந்தை ஒன்று அசோதை வீட்டிலே கண் வளருவதை பார்த்தார். அந்த குழந்தை இடத்திலே போய் அதை உன்னிப்பாக பார்க்கின்ற போது அவன் மனதிலே எண்ணிக்கொண்டான், கஞ்சனுக்கு இது பகைதான். அந்த விவரத்தை வந்து உடனே கஞ்சனிடத்திலே சொல்லுகின்றார். கஞ்சா, இப்படி ஆயுர்குடியிலே அசோதை என்று சொல்லக்கூடிய நந்தகோபன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தை வளர்கிறது. நன்றாக பார்த்தேன். அந்த குழந்தையினுடைய முகமானது தெய்வீக கலை பொருந்தி இருக்கின்றது. மாமதனோ சூரியனோ மறையவனோ இறையவனோ சோம திருவிழமோ தெய்வேந்திரந்தானோ ஈசனோ வாசவனோ என்று சொல்ல வேண்டும். அந்த நாம திறவானாகிய நாராயணனோ என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு குழந்தை. ஆனால் நான் உன்னிப்பாக கவனித்த வேளையிலே ஆயர்குடியிலே அசோதை வீட்டிலே அந்த குழந்தை வளர்கிறதே தவிர அவள் பெற்றாள், அவளுடைய குழந்தைதான் என்று சொல்லுவதற்கு அந்த தேகத்திலே எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் நான் கவனித்ததிலே உன்னுடைய தங்கை தெய்வதியால் இருக்கிறாளே, அவளுடைய அங்க அடையாளங்கள் தேக திருச்சுவடுகள் அந்த குழந்தை இடத்திலும் தோணுகிறது. எனவே ஜாக்கிரதை, உனக்கு இது நஞ்சுதான் அப்படி என்று சொன்னான்.
உடனே கஞ்சன், இன்னும் இதை வைத்திருக்க கூடாது, கொன்னே தீர்த்து விட வேண்டும் என்று உஜாரானா. முஞ்சரையும் பூதம் என்னும் எக்கால துக்கையை அனுப்பி நச்சுப்பால் கொடுத்து கொன்றுவிடு என்று அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த பூதத்தை கண்ணன் கொன்றுவிட்டார். பூதம் பட்டுவிட்டதா என்று அறிந்து சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை ஏவிவிட்டான். அந்த அசுரனை எம்பெருமான் கால் கொண்டு எட்டி உதைத்து கொன்றுவிட்டார். அந்த கண்ணன் சற்று வளர்ந்து தவழும் பிராயத்திலே அந்த வீட்டில் அந்த தாயாருக்கு இவனால் ஏற்பட்ட சல்லியம் பொறுக்க முடியாமல் ஒரு இடத்தை கிட அப்படி என்று சொல்லி உரலிலே கட்டி போட்டார். கட்டுப்பட்ட அந்த உரலை இழுத்து வந்து பண்டு ஒரு சமயம் நாரத முனிவரால் சாபிக்கப்பட்ட எச்சர்கள் கந்தர்வர்கள், அந்த 2 கந்தர்வர்களும் மருத மரமாக நின்றார்கள். அந்த உரலால் அடித்து அந்த கந்தர்வர்களுடைய பாவத்தை நீக்கி விமோச்சனம் கொடுத்து அனுப்பினார். அடுத்தபடி இவர் மாடுகன்றுகளை ஆயர்குல சிறுவர்களோடு மேய்ப்பதற்காக பற்றிச் செல்லுகிற போது அரிச்சன், தேனுகன், பிரலம்பன், கேசி இப்படி போன்ற அசுரர்களை, மாடு உருவிலே வந்த அசுரனையும் கனி உருவிலே கிடந்த அசுரனையும் அழித்து கஞ்சனால் ஏவப்பட்ட அசுரர்களை அழித்ததோடு ஆயர்குல மக்களுக்கு பெருத்த கேடு விளைவித்துக் கொண்டிருந்த காளியன் என்று சொல்லக்கூடிய பாம்பையும் அடக்கி சாப விமோச்சனம் கொடுத்து அனுப்பினார். இப்படி ஆயர்குடியிலே ஆயருக்கு வந்த ஆபத்துக்களையும் போக்கி தன்னை எதிர்த்து வந்த கஞ்சனால் ஏவப்பட்ட அசுரர்களையும் அரக்கர்களையும் அழித்து நந்தகோபனுடைய மகன் ஸ்ரீகிருஷ்ணன் என்ற பெருமை புகழ் உலகம் பேசும்படியாக வளர்ந்து வருகிறார். அப்பொழுது மதுரைதனில் வாழும் மாபாவிகஞ்சனுக்கு இறுதி வரும்போது ஏது செய்தான் கஞ்சனுமே நம்பிடை என்பால நல்ல ஸ்ரீகிருஷ்ணனை இந்திடத்தில் கொண்டு வர ஏவி விட்டான் ஓராளை கஞ்சனுடது கண்ண ஸ்ரீகிருஷ்ணரை அஞ்சலன்று கண்டு அழைத்தாருமை கஞ்சன் என்றான். அந்த அறிந்தறியோன் மகிழ்ந்து வந்த விசலம் வாய்த்ததன்று எம்பெருமாள் குடசில வேறு குக்குளிக்கதங்கூட்டி இடவி என்ற எக்கால சத்தமுடன் குஞ்சரமும் வரியும் குரவை தொனியுடனே கஞ்சன் அரசாளும் கனமதுரை சென்றனரே நாட்டமுடன் ஐயோது நல்ல மகன் வந்தான் என்று கேட்ட விசனம் கெட்டியன கஞ்சனுமே இங்கே நான் சென்று எதிர்த்தவனை கொல்லவென்று தங்கையத்த கோடி தத்தி படையுடனே